கரையோரம் ஏகின்ற கருத்த பசுவே கடவுளை காணும் என்று எங்கள் கடவுளை காணும் என்று தேடாய் பசுவே பதுவே பதுவே விளையா பதுவே கண்ணனவர் ஒதுங்குள்ளல் சத்தம் கேட்டு கால் தூக்கி திரு நடனம் ஆடிடுமா ஐயா கால் தூக்கி திரு நடனம் ஆடிடுமா விளையா பசுவே பசுவே விளையா அச்சுதன் ஊதுங்குள்ளல் சத்தம் கேட்டு ஆவினம் திருநடனம் ஆடிடுமா அங்கே ஆவினம் திருநடனம் ஆடிடுமா விளையா பசுவே பசுவே அப்படி என் பெருமாள் சீங்குழலை வாசிக்க வாசிக்க சிவனுக்கு அங்க இருக்க முடியல ஆண்டவரான சிவபெருமானுக்கு கண்ண வாசிக்கு தகுந்தபடி ஆட்டம் தன்னாக்கல வருது பகவானுக்கு சாட்சாதி சிவபெருமானுக்கு வாசிப்பு நல்லா இருந்தா தலை ஆட்டம் தன்னாக்கல வருங்களா கண்ணன் வாசிப்புக்கு தகுந்தபடியாக சிவபெருமாள் இருக்கும் செவ்வரளி கொப்பானது தன்னை மறந்து திமி 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 திமிகன சிவனும் பாடவே திமி 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 திமிகன சிவனும் ஆடவே அங்க சிவனும் ஆடவே சிவனிருந்த அரளி கோப்பு சேர்ந்து மாட சிவனிருக்கும் அரளி கோப்பு சேர்ந்து மாடவே சிவனும் மாடவே அங்க சிவனிருக்கும் அரளி கோப்பு சாமி மத்த கோப்பு மத்த கோப்பு ஆடிடாமல் ஒத்த கோப்பது அது தருகிட மனதாளம் போடு தருகிட மனதாளம் போடு ஒத்த கோப்பது அது தருகிட மனதாளம் போடவே சுவாமி ஆடும் கொப்பை ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட அந்த அரணை கண்டு மாயன் கேலி அனைகம் கூறிட அரணை கண்டு மாயன் கேலி அனைகம் கூறிட ஐயா ஓடி பார்த்திட அங்க அரணை கண்டு மாயன் கேலி
இப்படி ஆடணுமானா நம்ம அத்தான் பகவான் ஒருவரால் தான் முடியும். ஆண்டவன் பகவான் அப்ப இது முடியும். ஆண்டவனா தான் இருக்குமோ? சிவந்தாரு ஆடுதாரோ? நம்ம அத்தானை கூப்பிட்டு பாப்போமா? அத்தானோ அத்தா. ஏ மச்சானோ மச்சான், அத்தான் என்றும் மச்சான் என்றும். அப்ப ஆண்டவன் அரக்கந்தான் சொருபத்தை மாத்தி நம்மளை கூப்பிடுதானா? தன்னை பயந்து அத்தான் என்று சொல்லாதேடா. ஏ அறிவு கட்ட வல்லரக்கா, என்ன மச்சான் என்று சொல்லாதேடா. மச்சான் என்று அடடே மானங்கட்ட வல்லரக்கா. மச்சான் என்று சொல்லாதடோ, மானங்கட்ட வல்லரக்கா. போட் போட். ஐயையோ ஐயோ, ஐயையோ, அத்தாம் பகவான் நம்மளை அரக்கம்னு நினைச்சுதான் இந்த அருளுக்குள்ள இருக்காரோ? இதனால் என்ன சொன்னாரா? நம்ம தான் வந்திருக்கோம்னு இவருக்கு தெரியல போலுங்க. ஆமா. அப்ப நாமல் என்ற ஆண்டவன் வெளியில வரணும்னா என்ன செய்யணும்? தன் வளப்பட்டு சொல்லணும். அவரு குட்டை உடைக்கணும், இன்னைக்கு கூடையில அள்ளணும். அவரே செய்த வளப்பத்தெல்லாம் நம்ம சொல்ல வேண்டும் என்று ஒன்னா ரெண்டா என் பெருமாளாகிய கண்ணன் சிவனை கேலியாகவே பேசினார். பெருமாள் என்ன சொன்னார் ஐயா? அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா, அத்தாடி நின்றவா, அரக்கனுக்கு தான் பயந்து, ஒழுந்தவா, அரக்கனுக்கு தான் பயந்து, அரளு ஒழுந்தவா, அத்தானோ ஆடி அரக்கனுக்கு தான் பயந்து, ஆண்டவா அரக்கனுக்கு தான் பயந்து. அரளு ஒழுந்தவா. நீங்க கன்றுமான கரத்தில் ஏந்தி கைலை ஆண்டவா, கைலை ஆண்டவா, இந்த கண்ணன் பேச்சை காதில் கேட்டு, கண்ணன் பேச்சை காதில் கேட்டு அல்லாலாடவோ. அப்படியே அத்தா நீங்க கண்ணன் பேச்சை, அல்லாலாடவா. அத்தானோ கண்ணன் பேச்சை காதில் கேட்டு அரக்கனுக்கு, அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையோ, உங்களுக்கு ரோசம் இல்லையா? அரளி முட்டுக்குள் போய் விழிந்தது, இல்லையா, அரளி முட்டுல போய் ஒளிந்தது. வெக்கம் இல்லையோ, அத்தா உமக்கு அரளி முட்டுக்கு போய் விழுந்தது, இந்த அரளி முட்டுல போய் ஒளிந்ததும் அத்தான் புட்டுக்கு நீர் மனுஷம் வந்தது மானம் இல்லையோ, ரோசம் இல்லையோ, பிரம்பால அடிகள் பட்டதும் இல்லையா, பாண்டிய பிரம்பாலே அடிகள் பட்டது. இல்லையா, வாசம் இல்லையோ, பெரம்பால வாசம் இல்லையா. அந்த தில்லையிலே, ஆமா சொல்லு, தில்லையில, அப்படி சொல்லு, தில்லையில நடனம் செய்தது மானம் வாசம் இல்லையா, உமக்கு ரோசம் இல்லையா? வாசம் இல்லையோ, தெரு தெருவா வாங்கி உண்டது, எழப்பம் இல்லையா, தெரு தெருவா வாங்கி உண்டது. எழப்பம் இல்லையா, உனக்கு ரோசம் இல்லையோ, யா தெரு தருவா எழப்போம் இல்லையா.
இத்திசையும் காலம் உமக்கு இதுவே தொல்லையோ இதுவே தொல்லையோ இறந்து ஓட்டில் வாங்கி உண்டது இழப்பம் இல்லையோ இறந்து ஓட்டில் வாங்கி உண்டது இழப்பம் இல்லையோ அத்தான் உமக்கு இறந்து ஓட்டில் நீங்க இறந்து ஓட்டில் வாங்கி உண்டது அவன் பார்த்தாரே பகவானோ அரக்க வந்திருந்தாமனா நம்ம செய்த லீலை அவனுக்கு எப்படி தெரியும் தெரியாதையா வரம் கொடுத்தது மட்டும்தானே தெரியும் ஆமா அப்ப வந்திருப்பது யாராக இருக்கும் யாராருக்கும் எவராருக்கும் என்று ஞானத்தால் அறிந்து பார்த்தார் கண்ணன் என்று தெரிந்து கொண்டார் ஆமா ஐயையோ இன்னேர் வரைக்கும் நம்ம அரக்கம்னு நினைச்சு தானே பயந்து இருந்துட்டோம் ஆமா அரளி மரத்தை விட்டு ஆண்டவன் வெளியிறங்கி வந்தார் இந்த சிவன் வெளியிறங்கி வந்தார் பத்தியலா வே மச்சான் மச்சான் என்ன ஒரே வாக்குல அள்ளி விடுதியாரு அள்ளி விடுதியாரா போனாலும் போட்டோம்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் உமா யோக்கியதைய சொன்னோம்னு வையா புல்லும் புறாவும் தண்ணியும் குடிக்காது ஆ கொஞ்சமாவது நான் பொண்ணை எடுத்தவன் நினைச்சு பாக்கியாரா கொண்டவன் இலையா கொடுத்தவன் இலையா சொல்லுவாங்களா அதானே ஆமா உம்ம தங்கச்சி வச்சு நான் வாழணும் இல்லையா ஆமா என்னைய பார்த்து கேலி பேசியார சொல்லுறா மாப்பிள என்ன 4 வார்த்தையாவது நறுக்குன்னு கேட்காம நான் விட மாட்டேன் என் மனசு ஆறாத மச்சான் நானாவது வைகைமா நதிக்கரையை கட்டுவதற்காக ஊசின புட்டை கூட வாங்கி சாப்பிட்டேன் பாண்டிய மன்னன் கைப்பரம்பால அடிபட்ட ஆம்பளை கையால ஆமா உம்ம மாறி அந்த 16ஆம் கோவியர் வீட்டுல போய் ஆயர்பாடியிலே அவதாரம் செய்து உரியில இருக்க வெண்ணையெல்லாம் களவாண்டு தின்று விட்டு கோபியர்கள் உம்ம கல்லு உரல கட்டி வச்சு அடிச்சால வெக்கமில்லையா பொம்பளை கையால அடிபட்டியரே மச்சான் உனக்கு மானம் இல்லையா மாப்பிட்ட ஆமா ஆயர்பாடியில் போய் வளர்ந்ததும் மானம் இல்லையா ஓ மச்சான் ரோசம் இல்லையோ யார் ரோசம் இல்லையா நீங்க ஆடு மாடு மேய்த்து வந்ததும் வெக்கம் இல்லையா ஆடு மாடு மேய்த்து வந்தது வெக்கம் இல்லையா உமக்கு மானம் இல்லையோ எத்தானோ ஆடு மாடு மேய்த்து வந்ததும் வெக்கம் இல்லையா நீங்க உரியல் வெண்ண திருடி உண்டது மானம் இல்லையா கல் ஓர்ல கட்டி அடிகள் பட்டதும் வெக்கம் இல்லையா தயிர் வெண்ண திருடி உண்டது மானம் இல்லையா தயிர் மத்தாலே அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா ஏ மாயவரே மைத்துனரே மானம் இல்லையா ரோசம் இல்லையா அன்று மலையை புடுங்கி கொடை பிடித்ததும் வெக்கம் இல்லையா புவனகிரி மலையை புடுங்கி கொடை பிடித்தது வெக்கம் இல்லையா மானம் இல்லையா உமக்கு மச்சான் என்ன இப்படி எல்லாம் பேசினோம்னா வெள்ளி விடிஞ்சிருமே விடி வெள்ளி கால் வீசும் கால் வீசும் வே மச்சான் அங்க பாரும் அரக்கன் விரட்டிக்கிட்டு வாரான் நீரோ என்னைய பேசியாரு அதனால உம்மை பாடு அரக்கம் பாடு நான் போறோம்யா அப்ப மாட்டை பத்திக்கிட்டு போறேன் நன்றி நான் போறேன் மாட்டோடு எல்லாம் 1000 ஆடு மாடெல்லாம் பத்திக்கிட்டு அம்மா மச்சான் பாருங்க இல்ல உங்க தங்கச்சியை வச்சு வாழணுமா வாழ வேண்டாமா
சொல்லுங்க. அப்ப நீங்க அரக்கனை எப்படியாவது கொன்னுட்டு வாங்க. அரக்கனை சம்மாரம் பண்ணணும்ல. அரக்கனை சம்காரம் செய்யணுமானா ஆடு மாடெல்லாம் யாரையா மேப்பா? நான் மேய்க்க. நீங்களா? ஆடு மாடு மேய்க்க கூட லாயக்கு இல்லை. மாட்டை சந்தையில வித்து உப்புகளை வாங்கி தின்னு வந்துருவாரு. ஓ, ஆடு மாடை வித்து உப்புக்கடை தான் சாப்பிடுவீங்களா? இல்லாட்டா ரொட்டியும் சாலாம் வாங்கி சாப்பிடுவாரு. மாட்டை வித்து ஏற்கனவே நல்ல டேஸ்டா இருக்கும். ஆமா ஆமா. கண்ட விலைக்கு மாட்டை வித்து துட்டெல்லாம் கையில வச்சுக்கிட்டு மாப்பிள்ள என்ன நான் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு லாயக்கப்படாதுன்னு ஏன் சொன்னோம்னு கேளும். மேல யானை தோல் போர்வை, இடுப்புல புலித்தோல் ஆசனம், கழுத்துல சர்ப்ப ஆபரணம், உத்தராட்ச மாலை, சட்டாமுடியோடு நிக்கிற என் ஆடு மாடு பயந்து ஓடிரும். அதனால நீங்க என்ன செய்யணும்? என்னைய மாதிரி ஒரு சொருபத்தை எடுங்க. 15 கொண்டு வந்திருக்கேன். அதுல ஒண்ணு எடுத்துக்கோங்க. என்னைய மாதிரி இல்ல, பகவானை கண்ணனை போல் எடுக்க சொன்னார். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணனாகிய என் பெருமாள் அவர் கொண்ட சொரூபத்தை ஆண்டவன் சிவனுக்கு போட்டார். மாப்பிள்ள, இந்த யாதவர் சொரூபம் உமக்கு ரொம்ப நல்லா இருக்கியா? ஆளு கட்டு முட்டும் கருத்த மேனி முறுக்கு மீச முண்ட கண்ணுக்கு யாதவர் சொரூபம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. மாப்பிள்ள, ஆடு மாடெல்லாம் ஒண்ணு குறைஞ்சதுன்னு வையும், நான் 2 வேங்காம விட மாட்டேன். அரக்கனை கொன்று நான் வென்று வரும் நாள் வரைக்கும் மாட்டுக்கரையே மச்சான் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாட்டுக்கரையே மச்சான் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காட்டில் வச்ச பயிர் இருக்கு, காவல்காரன் காத்திருக்க. பரிசு கட்ட பால் பசுவு பயந்த மேய பாக்கும் மச்சான் மாட்டுக்காரவே மச்சான் மச்சான் மாட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம். கோட்டச்சுவர் போல வேலை இருக்கு, குத்துங்கரு வல்ல முள்ளும் இருக்கு. கோட்டை சுவர் போல வேலை இருக்கு, குட்டுங்கரு வல்ல முள்ளும் இருக்கு. தோட்டக்காரங்கையில் கம்பு இருக்கு, தோட்டக்காரங்கையில் கம்பு இருக்கு. சுத்தி சொல்லட்டவே தும்பு இருக்கு. மாட்டுக்காரவே மச்சான் மாட்டுக்காரவே மச்சான். நீங்க போகாத காட்டு வழி போக கூடாது, புத்தி கட்டு அங்கு இங்கும் சுத்த கூடாது. போகாத காட்டு வழி போக கூடாது, புத்தி கட்டு அங்கு இங்கும் சுத்த கூடாது. மாட்டை விட்டு வனத்தில் படுத்து தூங்க கூடாது, மாட்டை விட்டு வனத்தில் படுத்து தூங்க கூடாது. மற்றவர்களை பார்த்து கேலி பேசக்கூடாது. மாட்டுக்காரவே மச்சான். அப்படி என் பெருமாள் கண்ணனானவர் ஆண்டவனை கேலி செய்தார். ஒருவருக்கு ஒருவரெல்லாம் கேலி செய்தார்கள். அரக்கனை கொன்று நான் வென்று வரும் நாள் வரைக்கும் பால் பசுவும் பத்திரம். பகவான் நீங்களும் பத்திரமா இருந்துக்கோங்க. ஆண்டவா சிவனே சிவபெருமானே என்று என் பெருமாள் என்ன எண்ணுகின்றார்? அசுர அரக்கனை வதம் செய்யணுமானா வதம் முடிக்கணும்னா ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றுமே இல்லை.
ஆமா பெண்களால் கெட்டவர்கள் பேர் உலகிலே ரொம்ப உண்டு, பேர் உலகிலே ரொம்ப உண்டு என்றோ. அதனால பெண்ணுனா பெண்ணு எப்படி பெண்ணா இருக்கணும், எப்படி இருக்கணும்? உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் காணாத அழகிய பெண்ணாக நாமல் போகணும். அந்த கோபால கண்ணன் என்று என் பெருமாள் கோபால கண்ணை இதுவரைக்கும் காணாத பெண்ணுனா யார மாதிரி போகலாம்? எப்படி எப்படி போவா? ஒரு மோகினி பெண்ணாக நாமல் வடிவம் எடுக்க வேண்டும். அப்பதானா அரக்கனா வத முடிக்க முடியும் என்று கண்ணன் எப்படி வருகின்றார்? எப்படி நடந்து வருகிறார் ஐயா? கொண்டல் வரனல் தன்னோடலே உருவம் மாறியே என் பெருமா கொண்டல் வரனல் தன்னோடலே உருவம் மாறியே என் பெருமா கோசலையாள் வேதமாரி, கோசலையாள் வேதமாரி கோலம் கொள்வாரா சுவாமி கண்டதில்லை யோர்கள் வைக்க ஆனந்தம் பாட என் பெருமா அச்சுதேனார் அச்சுதேனார் பெண் சுரூபமான அச்சுதனா பெண் சுரூபமான அவரும் அன்பிரேளும் கால்களுக்கு பீலி கட்டுவோமா பெருமாளுக்கு அங்கம் அன்பிரேளும் கால்களுக்கு பீலி கட்டுவோமா பெருமாளுக்கு பிசகுதன்னை அழிந்திடாம பிசகுதன்னை சாமி அழிந்திடாம அவர் பெண் சுரூபமான பெசகுதனே கள்ளல் பெண் சுரூபமான அவரை எடுத்தாரே ஒரு சொருபம் பெருமாள் கோபாலன்